வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024 மேட்ச் 2 ரிவ்யூ தான். எஸ், பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் முல்லான்பூர். ஸோ பார்த்தீங்கன்னா முல்லான்பூரில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா IPL நடத்துகிறாங்க டோர்னமெண்ட். ஸோ அதுக்கு இனாகிரேஷன்லாம் வச்சு ஜெய்ஷாலாம் வச்சு ரிப்பன்லாம் கட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹோம் வென்யூ தான் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். இதில் பேச்சே கிடையாது. மொஹாலி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளாட் ட்ராக்காக இருந்திருக்கு. அவங்களோட போலர்ஸ் ரொம்பவே இன்னெஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. வேற முல்லான்பூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த ஸ்குவாடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. அண்ட் டெல்லியை பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப குரூஷுவல் 2 பாயிண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ஆப்வியஸ்லி ஒரு டீமுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அண்ட் அதுதான் பஞ்சாப் கிங்ஸும் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்களோட கிரிக்கெட் விளையாடின லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இருக்கு. முதல்ல அவார்ட்ஸை நம்ம கொடுத்துருவோம். வாங்க வீடியோ கூட போகலாம். முதல் அவார்ட் கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா சாம் குரான். 63 of 47 மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ். அதாவது ஜென்ரலா சாம் குரான் பாத்தீங்கன்னா போலிங்ல நல்லா போடுவாரு, பேட்டிங் லோவர் டவுன்ல விளையாடுவாரு. பட் இந்த வாட்டி பஞ்சாப் கிங்ஸ் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சாம் குரானை நம்பர் 4ல, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா கொடுக்குறாங்க அவரோட பேட்டிங்கை. ஏன்னா ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சைசில அவர் நல்லா விளையாடி இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரா மாறிட்டாருன்றதா உண்மையான ஒரு விஷயம். எஸ், சாம் குரான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் ஜென்ரலா விக்கெட்ஸ் தான் எடுப்பாரு. ரொம்ப லோவர் டவுன்ல ஒரு 2-3 6 அடிப்பாரு, இல்ல அதோட அவ்வளவுதான் ஒரு 30-20 அடிப்பாரு. பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சைசி கிரிக்கெட்ஸ்ல நிறைய 50-16 அடிக்கிறாரு. அந்த வகையில தான் பஞ்சாப் பாத்தீங்கன்னா சாம் குரானுக்கு இந்த ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அண்ட் அதை பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு யூஸ் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டே, கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கண்டிப்பா நம்ம சாம் குரானுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அடுத்த அவார்ட் கெத் போலர் ஆஃப் தி டே டெஃபினட்டா நான் குல்தீப் யாதவ் தாங்க கொடுப்பேன். 4 overs 20 runs 2 wickets. என்னதான் லூசிங் சைட்ல இருந்தாலும் சூப்பரா போட்டாரு. குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் 2023ல சூப்பரா போட்டாரு ODI வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ்லயும் கலக்குறாரு. இப்போ T20லயும் பாத்தீங்கன்னா சூப்பரா போடுறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு டேஞ்சரஸ் ஸ்பின்னரா ஆயிட்டு வராரு தான் சொல்ல முடியும். பியூட்டிஃபுல்லா போடாருங்க. கண்டிஷன்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது பிச்சு, பட் குல்தீப் யாதவோட போலிங் அல்டிமேட்டா இருந்ததுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ கெத் போலர் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான். ஸோ அடுத்த அவார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச். ஸோ அது நான் கண்டிப்பா அக்சர் பட்டேல் தாங்க கொடுப்பேன். எஸ், இவரும் லூசிங் சைடா இருந்தாலும் 4 overs கொடுத்து ஜஸ்ட் 25 runs தான் கொடுத்தாரு. என்னதான் விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. அதே மாதிரி பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா குரூஷலா ஒரு 21 runs அடிச்சாரு 13 balls. அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா டெஃபினட்டா ஒரு சர்டன் ரன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா அக்சர் பட்டேல் தான். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா கோஸ் டு ஹர்ப்ரீத் பிரார். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஷை ஹோப்போட கேட்ச் எடுத்தாரு பாத்தீங்களா, டைவ் அடிச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்ட். ஏன்னா ஷை ஹோப் செமையா செட்டில் ஆடி 33 of 25 runs ஆடிட்டு இருந்தாரு. அப்பதான் ரபடா மடக்கி மிட் விக்கெட்ல ஒரு 6 ஒன்று விட்டாரு. அடுத்த பாலே பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல கேட்ச் கொடுத்தாரு. அது ஈஸி கேட்ச் கிடையாது, லோ டவுன் லெஃப்ட்ல சூப்பரா எடுத்தாரு. ஸோ தி அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ஹர்ப்ரீத் பிரார். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் சொதப்பல் ஆஃப் தி மேட்ச் கண்டிப்பா பாத்தீங்கன்னா டெல்லியோட ஃபீல்டிங், எஸ்பெஷலி அவங்களோட கேட்சிங் கண்டிப்பா. ஏன்னா குரூஷுவலா சாம் குரானோட ஒரு கேட்ச் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 balls 8 runs இருக்கும்போது ஒரு ஹோப் எப்பவுமே ஜென்ரலாவே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு பழமான கேட்ச், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவர் இப்படி ஒரு பழமான கேட்ச் விடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் விட்ட கேட்ச் கிட்டத்தட்ட ரொம்ப குரூஷுவலா இருந்தது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் டேவிட் வார்னர் அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைனல் வரைக்கும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா டெல்லி கொஞ்சம் பயமுத்தி இருக்கலாம் பஞ்சாபை. பட் கோட்டை விட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ சொதப்பல் ஆஃப் தி மேட்ச் கண்டிப்பா டெல்லியோட கேட்சிங் அண்ட் ஃபீல்டிங்கை சொல்லி ஆகணுங்க. ஸோ ஃபைனல் அவார்ட், முக்கியமான அவார்ட், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். இது பாத்தீங்கன்னா அவார்டுன்னு சொல்றதை விட நம்ம இந்த மூமெண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா சாம் குரானோட அந்த கேட்ச் தாங்க. டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் பிடிச்சிருந்தாருன்னா அப்பவே 30 run கிட்டத்தட்ட சாம் குரான் அவுட் ஆயிருப்பாரு. பட் கேட்ச் விட்டதுனால எக்ஸ்ட்ரா அப்படியே 30+30 ஒரு 63 runs அடிச்சிட்டாரு. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆயிடுச்சு ஆக்சுவலி டெல்லிக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படியே கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா நிஜமாவே ப்ரெஷர் ஆயிருப்பாங்க பஞ்சாப். பட் அது நடக்கல. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா சாம் குரானோட அந்த ட்ராப் கேட்ச் தான்.
ஸோ கைஸ் எல்லா அவார்டும் பார்த்தாச்சு, டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சை பற்றி பேசியாச்சு. ஸோ ஓவரால் ரிவ்யூ இந்த மேட்ச் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி ஷிகார் தவான் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா இந்த முல்லான்பூர் விக்கெட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு. எங்க பஞ்சாப் எனக்கு தோணுச்சு, பட் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க, அது வேற ஒரு விஷயம். பட் ஸ்டில் கிரெடிட் வந்து பஞ்சாப் கொடுக்கணும், நல்லா போலிங் போட்டாங்க. டெல்லியோட பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ரிஷப் பண்ணிட்டு டாஸ் வின் பண்ணி தான் பேட்டிங் தான் ஆடிப்பேன்னு சொன்னாரு. பட் பேட்டிங் ஆடுறோன்றது வந்து டிசைட் பண்றது பிரச்சனை கிடையாது, பட் ஒழுங்கா விளாடணும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. இனிஷியலா மிச்சல் மார்ஷ் அண்ட் டேவிட் வார்னர் ஓப்பனிங்ல சூப்பரா விளாண்டாங்க. எஸ்பெஷலி மிச்சல் மார்ஷ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா ஓகேடா இன்னைக்கு மோனை வச்சு செஞ்சிருவாருன்ற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்குள்ள ஒரு 20 ரன்ஸ் ஒரு கேமியோ மாதிரி ஆடிட் அவுட் ஆனாரு. டேவிட் வார்னரும் பாத்தீங்கன்னா 29 ரன்ஸ் ஒரு கேமியோ ஆடிட் அவுட் ஆனாரு. ஸோ அவங்க இதுல யாராவது ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா நின்று இருக்கணும். அட்லீஸ்ட் ஓகே இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்களா. ஷை ஹோப் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 8 balls திணறினாரு. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா விளாண்டாரு அண்ட் டெரிஃபிக்கா விளையாடிட்டு இருந்தார். 33 of 26 balls. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரபடா மிட் விக்கெட் ஒரு பியூட்டிஃபுல் 6 அடிச்சாரு. அடுத்த பாலே கவர்ஸ்ல வந்து ஒரு லூஸான ஷாட் அடி கேட்ச் விட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு டெல்லிக்கு. அப்புறம் வந்து ரிஷப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 18 runs of 13 balls. யாருமே ஸ்டே பண்ணல. அக்சர் பட்டேலும் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. 21 of 13 balls ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு பிளேயர் ஸ்டெடியா நின்று விளையாட முடியல. ஒரே ஒரு பிளேயர் நின்று கடைசி 20 over இருக்கும் விளையாடினாலே ஆக்சுவலா இவங்க வந்து நல்லாவே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் அது நடக்கல. பட் ஸ்டில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதாவது முகேஷ் குமார் பிளேயிங் லெவன்ல இருந்தாரு. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆயிட்டாங்க டெல்லி. 140 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6-7 விக்கெட் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரன்ஸும் தேவைப்பட்டுச்சு. அப்ப டெல்லி என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஓகே முகேஷ் குமார் வேணாம், நாங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா ஒன்னு ஒரு பேட்ஸ்மேனை விளையாட வைக்கிறோம்னு சொல்லிட்டு அபிஷேக் போரல் யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. டெல்லி கலக்கிட்டாருங்க. 10 ball 31 runs. அல்டிமேட் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த டே. ஆக்சுவலா நான் அபிஷேக் போரல் கொடுக்கலாமான்னு பார்த்தேன். பட் ஆனா சாம் குரான் வந்து ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடுனதுனால என்னால இவர் கொடுக்க முடியல. பட் சரியான டேலண்ட். 10 ball 31 பாத்துக்கோங்களேன். 155 ரன்னுக்கு மேல சத்தியமா டெல்லி அடிச்சிருக்க மாட்டாங்க. பட் போரல் வந்து அவர் விளையாண்ட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 174 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு டெல்லிக்கு. நான் நினைச்சேன் எனக்கு என்னவோ அது கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வினிங் ஸ்கோரா தோணுச்சுங்க 174. அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் நம்ம வந்து அபிஷேக் போரலுக்கு தான் கொடுத்தாலும் இதே அவர் வந்து அவர் ஆளை பாத்தீங்கன்னா உள்ளே அந்த மாதிரி தான் இருப்பாரு. இன்னும் இவ்வளவு தூரம் 6 அடிப்பாரான்னு கேட்பீங்க. அந்த லெவலுக்கு விளையாடினாரு. பார்க்காதவங்க ஜியோ சினிமால ஹைலைட்ஸ்ல பாருங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 174 நிஜமாவே 174 175 அந்த பிச்சில் ஒரு மேட்ச் வினிங் விக்கெட்டுங்க. பட் மேட்ச் வினிங் ஸ்கோருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டெல்லி சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் அவங்களுக்கு ஒரு லக் இல்லைன்றது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பஞ்சாப் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷிகார் தவானும் அப்படியே பேஸ்டோவும் ஒரு மாதிரி ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இஷாந்த் சர்மா தான் வந்து முதல் விக்கெட் எடுத்தாரு. ஷிகார் தவான் டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தாரு. ஷிகார் தவான் 20 odd runs இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 over விட்டு தான் 45 run வச்சிருப்பாரு. அவர் போல்ட் ஆனாரு. அப்புறம் உடனே வந்து பேட்ஸ்டோ ஒரு ரன் அவுட். அதுவும் இஷாந்த் பாத்தீங்கன்னா கையில பட்டு ஸ்டெம்ஸ்ல பட்டுச்சு. ஸோ இஷாந்த் சர்மா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தாரு போலிங்ல. 2 விக்கெட்டுமே அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கால் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேல இந்த ஃபர்தரா இந்த மேட்ச்ல அவரால் போட முடியல. அது மிகப்பெரிய செட் பேக்கா அமைஞ்சதுங்க டெல்லிக்கு. ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் தான் எக்ஸ்ட்ரா 2 overs போட சொல்ற மாதிரி இருக்கும். அதை தான் மிச்சல் மார்ஷ் பண்ணாரு. கடைசியில மிச்சல் மார்ஷோட ஸ்பெல் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆயிடுச்சு. 4 overs 52. ஏன்னா இஷாந்த் சர்மா இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷலா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க அந்த சாம் குரான் கேட்ச் எடுத்துருக்கலாம். பட் ஆனா சொதப்பிட்டாங்க. அங்கதான் ஒரு விஷயம். எஸ் இந்த 2 விக்கெட் போனோடனே கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருந்தாங்க ஆக்சுவலா பஞ்சாப். பட் பிரப் சிம்ரன் உள்ள இறங்கி ஒரு கான்பிடென்டா 26 runs தான் அடிச்சிருப்பாரு. பட் குயிக்கா ஒரு 15-16 balls அடிச்சாரு. அது ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு ஆக்சுவலி பஞ்சாப்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் சாம் குரான் வந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ரனும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ஜிதேஷ் சர்மாவும் ஒரு லோ ஸ்கோர் 9 runsல அவுட் ஆயிட்டாரு. ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் 111 or 110 for 4 இருந்தாங்க. அண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அங்கதான் வந்தாரு லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டன் ஒரு க்ரூஷியல் பிளேயர் ஃபார் பஞ்சாப் லோவர் ஆர்டர். ஸோ கரெக்டாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் செட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்பலாம் முன்னாடி இறங்க வேணாம்ப்பா, நீ கரெக்டாக 4 விக்கெட் போச்சுன்னா இறங்கு. ஏன்னா அந்த டைம்ல தான் உன்னோட அந்த 6 hitting எபிலிட்டியை நீ காமிக்க முடியும். டீமுக்கும் அதான் வந்து உதவுன்ற மாதிரி அவரை வந்து கரெக்டான ஸ்பாட்ல இறக்கி விட்டாங்க. அவரும் சாம் குரானும் ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப். 65 runs ஒரு பார்ட்னர்ஷிப் போகுது. அது வந்து மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம் குரான் 30 odd runsல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் கொடுத்தாரு. டிஸ்டன் ஸ்டெப்ஸ் அதை விட்டுட்டாரு. டிஸ்டன் ஸ்டெப்ஸ்லாம் வந்து சூப்பர் ஃபீல்டர். அவர் லெவலுக்கு அந்த கேட்ச் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா கண்டிப்பாக அந்த கேட்ச் எடுத்திருந்தா 111 ஐ திங்க் 120 for 5 125 for 5 இருப்பாங்க. கண்டிப்பா ப்ரெஷரா இருப்பாங்க பஞ்சாப் அந்த டைம்ல. பட் கோட்டா விட்டாங்க. அவங்க 2 பேரும் விளாசிட்டு
சாம் கரன் வெரி வெரி மேட்ச் வினிங் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளாண்டாரு. 63 of 47 balls. அவர் அவுட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரன் பால் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து டமால் டிமில் அடிச்சாரு. கடைசியில ட்விஸ்ட் இருந்தது. கலீல் அஹ்மத் வந்து பாத்தீங்கன்னா சாம் கரன் விக்கெட் எடுத்துட்டு உடனே சஷாங்க் விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஆன ஹேட்ரிக் சூப்பரா போட்டாரு. ஸோ கொஞ்சம் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருந்தாங்க. லைக் ஒரு 7 balls 8 runs டு வின் இருக்கும்போது 3வது விக்கெட்டும் எடுத்திருப்பாரு ஒரே ஓவர்ல கலீல் அஹ்மத். பட் டேவிட் வார்னர் ஒரு கையில வந்த கேட்சை விட்டாரு. அதாவது தூக்கத்துல எழுப்பி பிடிக்க சொல்லியிருந்தா கூட பிடிச்சிருப்பாரு. சத்தியமா அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. என்ன மாதிரி ஒரு ஃபீல்டர் டேவிட் வார்னர்லாம் பவுண்டரி லைன் கிட்ட இருந்து பறந்து பிடிக்கிற ஆளு கை மேல வந்த கேட்சை விட்டாரு. ஸோ அதுலயே வந்து டெல்லியோட பெர்ஃபார்மன்ஸ் கிளியரா தெரிஞ்சிச்சு. என்னதான் இஷாந்த் சர்மா சடனா இன்ஜுரி ஆகி அவங்களுக்கு அது ஒரு செட்பேக்கா ஆனாலும், கொஞ்சம் அன்லக்கி ஆனாலும், பட் ஸ்டில் அவங்க மேலேயும் மிகப்பெரிய தவறு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி லெவல்ல நீங்க பழமான கேட்ச்லாம், ஏன்னா இப்போ அவர் டேவிட் வார்னர் கேட்ச் பிடிச்சிருந்தா டெல்லி வின் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரல. பட் அப்போ அந்த டைம்ல ஒரு ப்ரெஷர் ஆயிருக்கும் பஞ்சாப்க்கு, புரியுதா உங்களுக்கு? பட் அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பட் ஃபீல்டிங் கேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செட்பேக்காக அமைஞ்சிருச்சு டெல்லிக்கு. அதை பக்காவை யூஸ் பண்ணி பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி வெரி குரூஷியல் பாயிண்ட்ஸ். டெல்லி வில் பி டிசப்பாயிண்டட். திருப்பி ரீஜெனுவேட்டடாக வரணும். இஷாந்த் சர்மாவோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் வேற என்ன ஆகுதுன்றது தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா 4 ஃபாரினர்ஸ் வச்சு விளாண்டாங்க. ஆஸ் அ பேட்ஸ்மேனா இந்தியன் பவுலர்ஸை நம்பி தான் இருக்காங்க. இன்கேஸ் இஷாந்த் சர்மா இன்ஜுரினா எஸ் அவங்களுக்கு பேக்கப் இருக்கு, முகேஷ் குமார் இருக்காரு. ஸோ அது ஒரு பிளஸ் இருக்கு டெல்லி. பட் இஷாந்த் சர்மா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஸோ டெஃபினட்டா அதை மிஸ் பண்ணுவாங்க. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இஷாந்த் சர்மாவோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ரிஷப் பண்டோட வருகை பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பரா இருந்தது. 13 balls 18 runs ஒரு பழைய ரிஷப் பண்டை பாக்குற மாதிரி தான் இருந்தது. அப்படியே வந்து துருன்னு ஆடிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். பட் ஸ்டில் லாங் வே டு கோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். ஸோ ஒரு டீம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி உடனே இந்த டீமை பார்த்து நம்ம வந்து ஓவராலா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு, பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பஞ்சாப் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, டெல்லி டெஃபினட்டா டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்